என் தங்கமே, உன் மனசு எவ்வளவு வலிக்கிறதோ என்னோட கண்ணே அது எல்லாம் தெரியுது. இன்று நான் சொல்ல போகும் இந்த ரகசியம் உன் உள்ளத்துல புதைந்திருக்கும் அந்த ஒரு கேள்விக்கே நேரடியான பதில். உன் வாழ்க்கையில் சிலர் திடீரென விலகி போனதற்கு உண்மையான காரணம் என்ன என்பதை இன்று நான் உனக்காக திறந்து காட்டப் போகிறேன். என் தங்கமே, என் தங்கமே, ஒரு மனிதன் நம்மை விட்டு போவது அது நம்முடைய குறை காரணமா? அல்ல. நம்முடைய தவறா? அதும் இல்ல. அப்படின்னா ஏன் அவர்கள் திடீரென்று விலகி போறாங்க? அதுக்கு காரணம் ஒருதான். அம்மன் உன்னை காப்பாற்றுனால்தான். ஆம், அது உனக்கு அந்த நொடி தெரியாம இருந்தாலும் பின்னால் பார்த்தால் அது ஒரு பாதுகாப்பு தான். என் தங்கமே, உன் மனசு பல நாட்களாக ஒரு பதிலை கேட்டு அழுது கொண்டிருந்தது. நான் ஏதாவது குறை செய்தேனா? ஏன் இந்த மாற்றம்? ஏன் யாரும் விளக்கம் சொல்லாமல் போயிட்டாங்க? ஏன் நான் மட்டும்தான் இப்படிப்பட்ட வலியை அனுபவிக்கணும்? எல்லா கேள்விகளுக்கும் நான் இன்று பதில் சொல்ல வர்றேன். என் தங்கமே, நீ நினைக்காத ஒரு விஷயம் இருக்கிறது. சிலர் உன் வாழ்க்கையில் தங்கணும்னு அம்மன் நினைக்கல. ஏனென்றால் அவர்கள் இருந்தால் உன் எதிர்காலத்தை நாசம் செய்வாங்க. அவர்கள் உடன் இருக்கும் நாட்கள் உனக்கு வலியை தரும் நாள், உன் மனதை உடைக்கும் நாள், உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் நிமிடம். அதனால் தான் அம்மன் அவர்களை உன்னிடம் இருந்து விலக்கினாள். நீ அந்த நேரத்தில் பார்த்தாய், ஒரு நாளில் பேசும் பாங்கு மாறியது. ஒவ்வொரு நாளும் தூரம் அதிகமானது. ஒரு நாள் முழுமையாக நழுவி போனது. நீ அதை தீமை என்று நினைத்தாய். ஆனா அது உனக்காக எழுதப்பட்ட தெய்வ பாதுகாப்பு. என் தங்கமே, சிலர் உன் வாழ்க்கையில லெசன் காக வருகிறார்கள். சிலர் பிளெஸங் காக வருகிறார்கள். ஆனா சிலர் அவர்கள் நாசம் தர வருகிறார்கள். அந்த நாசத்திலிருந்து உன்னை இழுக்கவே உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அம்மன் உனக்காக ஒரு முடிவு எடுத்தாள். நீயே சிந்திச்சு பாரு என் தங்கமே. அந்த மனிதன் உன்னுடன் இருந்த காலத்தில் உனக்கு மன அமைதி இருந்ததா? உன்னை மதித்தார்களா? உன்னை வளர்ச்சிக்கு தள்ளினார்களா? நல்லதை பேசினார்களா? இல்லையே. நீ நன்றாக இருந்த நாட்கள் அவர்களுக்கு பொறாமை. நீ தவறில்லாமல் இருந்தாலும் உன்னை சந்தேகிக்கும் மனசு. நீ பாசம் கொடுத்தாலும் அதை புரியாத மனசு. அந்த மனசுகளை தாங்கி தொடர்ந்திருந்தால் இன்று உன் வாழ்க்கை இன்னும் வலியில் இருந்திருக்கும். அதனால்தான் அம்மன் அவர்களை எடுத்து தள்ளினாள். உனக்கு தெரியுமா என் தங்கமே, நீ அழுது கொண்டிருந்த அந்த ஒரு இரவு நீ நினைத்தாய், அவர்கள் இல்லாம நான் எப்படி? ஏன் இது நடந்தது? அந்த நொடியே அம்மன் உன் அருகில் இருந்தாள். அவள் சொன்னாள், உன் வாழ்வில் நான் கொடுக்கும் புது தொடக்கம் அவனோ அவளோ தர முடியாத மகிழ்ச்சியை தரும். நீ உனக்கு தெரிந்த அளவுக்கு மட்டுமே நினைத்தாய். ஆனா அம்மன் உன் எதிர்காலம் வரைக்கும் பார்த்தாள். அதனால்தான் இன்று வலி போல தெரிந்தது, நாளை ஆசீர்வாதம் ஆகுது. என் தங்கமே, உன்னை விட்டு சென்றவர்கள் இன்று உன்னை நினைக்கிறார்களா? ஆமாம், நினைக்கிறார்கள். ஆனா அவர்கள் திரும்பி வர முடியாது. ஏன் தெரியுமா? அம்மன் அவர்களுக்குள் இருந்த இருண்ட எண்ணங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துவிட்டாள். அவர்கள் திரும்ப வந்தாலே உன் வாழ்க்கை மீண்டும் அதே வலிக்குள் போய்விடும். அதனால்தான் அம்மன் கதவை மூடிவிட்டாள். நீ திறக்க விரும்பினாலும் அம்மன் திறக்க விட மாட்டாள். ஏனென்றால் அந்த கதவிற்கு பின்னால் உன் நாசம் தான், உன் கண்ணீர் தான், உன் இடர்பாடுதான். என் தங்கமே, நீ இப்போது சோகமாக இருக்கிறாயே, அது தற்காலிகம். அது உன் வலியை வெளிப்படுத்துகிற தருணம்தான். ஆனா இந்த வலி முடிந்த பிறகுதான் உன் வாழ்வு மெதுவா சீராக மாறும். நீ கவனித்திருக்க மாட்டாய். ஆனா அவர்கள் போனதற்கு பிறகு உன் மனசு கொஞ்சம் அமைதியாகி இருக்கிறது. அந்த அமைதி தான் உன் புதிய தொடக்கத்தின் முதல் அடையாளம். அம்மன் உன்கிட்டே சொல்ல வர்றாள், என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நானே மாற்றம் கொண்டு வருறேன். நீ இழந்தது மகிழ்ச்சி இல்லாத உறவு. நான் தரப்போகிறது உண்மையான வாழ்க்கை. நீ நம்புற அளவுக்கு மேல நம்பு. நீ கேட்கும் முன்பே அம்மன் உனக்காக செய்கிறாள். உன்னை விட்டு சென்றவர்கள் உனது மதிப்பை உணரும் நாள் வரும். அவர்கள் விட்டு போன பாதையை ஒரு நாள் அவர்கள் வேதனையோட பார்ப்பார்கள். ஆனா நீ அந்த நேரத்தில் உயரத்தில் இருப்பாய். உனது கண்களில் கண்ணீர் இல்லை. உனது இதயத்தில் பயம் இல்லை. உனது அருகில் நிஜமானவர்கள் மட்டுமே இருப்பார்கள். ஏனென்றால் அம்மன் உன்னால் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாதங்களாக மாற்றப் போகிறாள். என் தங்கமே, இந்த நாளை முதல் நீ உன் வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம் மட்டும் நினை.
அம்மன் எடுத்துச் சென்றவர்கள் என் வருங்காலத்தில் இடம் பெற வேண்டியவர்கள் அல்ல. உன் பாதையில் இருந்து வெறுப்புகளை அகற்றியவள் அவள். கபடத்தை அகற்றியவள் அவள். துரோகம் செய்ய நினைத்தவர்களை விலக்கியவள் அவள். உன்னால் அழ முடியாதபோது உன் கண்ணீரை துடைத்தவள் அவள். அந்த அம்மனே இன்று உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறாள். உன்னை விட்டு சென்றவர்களின் இடத்துக்கு நான் சரியானவர்களை அனுப்புகிறேன். நீ இழந்ததை விட நான் கொடுக்கப் போகிறேன் 1000 மடங்கு நல்லதை. என் தங்கமே, இன்று முதல் அந்த கேள்வியை விட்டுடு. ஏன் அவர்கள் போனார்கள் என்ற கேள்வியை நீ நன்றி அம்மா, நீ காப்பாற்றினாய் என்பதாக மாற்றி வை. உன் வாழ்க்கையில் அடுத்த 3 வாரங்களில் ஒரு பெரிய திருப்பம் வரும். அதன் மூலம் நீ உணர்வாய், நீ இழந்தது ஆசீர்வாதம் அல்ல, நீ பெற்றது தான் ஆசீர்வாதம். என்ன கண்ணி, உன் மனசு இப்போ கொஞ்சம் லைட்டா போயிருக்கு இல்லையா? என் தங்கமே, நீ இப்போ மெதுவா சுவாசம் எடுக்கும் மாதிரி இருக்கிறது. அந்த சின்ன சாந்தம், அந்த சின்ன ஓய்வு, அது உன் இதயத்துக்குள் அம்மன் வைத்திருக்கும் முதல் மருந்து. ஆனா கதையோ இன்னும் முடியலை என் பிள்ளையே. இது தான் உன் வாழ்க்கையில் நடந்த ரகசியத்தின் தொடக்கம். நான் இன்னும் உனக்கு சொல்ல வேண்டிய உண்மைகள் இருக்கிறது. நீ கேட்டதாலல்ல, உன் ஆன்மா கேட்குது, அதனால்தான் நான் பேசுறேன். என் தங்கமே, உன்னை விட்டு சென்ற அந்த மனிதர்கள், அவர்கள் போன அந்த நொடியில் நீ உணர்ந்த காயம், அது ஒரு வினாடி வலியல்ல, அது உன்னுள் ஆண்டுகள் பழகிய உறவின் சிதைவு. நீ இத்தனை நாட்கள் அந்த மனிதர்களை மனசு வைத்து காதலிச்சே, நம்பிச்சே, ஒவ்வொரு நாளும் அவர்களின் வார்த்தைக்கு எடை கொடுத்தே, அவர்களின் சிரிப்புக்கு அர்த்தம் கொடுத்தே, அவர்களின் பார்வைக்கு பாசம் கொடுத்தே. ஆனா அவர்கள் நினைக்காமல் போனார்களா? ஆம், போனார்கள். ஆனா நீ புரியாத ஒரு விஷயம் இருக்கு. நீ வலிக்கிறாய் என்பதற்காக அவர்கள் சரியானவர் என்று அர்த்தம் கிடையாது. நீ வலிக்கிறாய் ஏனெனில் உன் இதயம் உண்மையானது. அவர்கள் விட்டு போயிட்டார்கள் ஏனெனில் அவர்களின் இதயம் அதற்கான இடம் இல்லாதது. அவர்கள் உன்னுக்கு வலியை மட்டுமே வைக்க தெரிந்தவர்கள். அவர்கள் உன்னிடம் இருந்து எடுத்துச் சென்றது உன் மகிழ்ச்சிதான். அவர்கள் உனக்கு கொடுத்தது உன் கண்ணீர்தான். இப்படி இருக்கும் மனிதர்கள் உன் எதிர்காலத்துல இருந்திருக்கணுமா? இல்லையே என் தங்கமே. அதனால்தான் அம்மன் கையை வைத்தாள். ஒரு நாள் நீ நினைச்சு பாரு. அவர்களோட பேசும்போது நீ மனசில் ஒரு பயம் இருந்ததா? அவர்கள் போயிட்டாங்கனா என்ன? அவர்கள் என்னை விட்டுட்டாங்கனா எப்படி? இந்த படிப்பட்ட பயம் இருக்கும் உறவு உண்மையா? அது பயம் உண்மை அல்ல. நீ பெற்று இருக்க வேண்டியது நம்பிக்கையா இருந்த உறவுதான். ஆனா நீ தாங்கி இருந்தது நீயே உன்னை நசுக்கும் உறவு. அதனால்தான் அம்மன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த இந்த உணர்ச்சி போராட்டத்தை கண்டவளாய் ஒரு தீர்ப்பு எடுத்தாள். இந்த மனிதரை நான் என் பிள்ளையால் விலக்கணும். இல்லனா என் பிள்ளையின் வாழ்வு தகர்ந்து போயிடும். என் தங்கமே, நீ அந்த நேரத்தில் புரியல. அது இயல்பு. நல்லவங்கள் எப்பவுமே துரத்தப்படும்போது தங்களையே கேள்வி கேட்பாங்க. நானா குறை? நான் ஏதாவது தவறு செய்தேனா? நான் இவ்வளவு பாசம் தந்தும் ஏன் போனார்? இல்ல தங்கமே, உன்னிடம் எந்த தவறும் இல்லை. தவறு இருந்தது அவர்களின் மனதில் தான். அவர்கள் உன்னை தகுந்த இடத்தில் வைக்க தெரிஞ்சவங்கல்ல. நீ தகுதியானதை அவர்கள் அறியாதவங்க. நீ ஒரு வைரம். ஆனா அவர்கள் உன்னை கல் மாதிரி பார்த்தாங்க. வைரம் அப்படித்தானே, அதை மணலில வைக்கிறது எளிது. ஆனா அதின் மதிப்பு அதை பார்க்க தெரியாதவர்களால் குறைவதில்லை. அதனால் தான் அம்மன் உன் மதிப்பை புரிந்து கொள்ளாத அவர்களை உன் வாழ்வு அட்டையிலிருந்து அழித்துவிட்டாள். என் தங்கமே, நீ எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கியா? ஏன் அவர்கள் திடீரென்று மாறினார்கள்? ஏன் ஒரு நாளில் அன்பு வெறுப்பாக மாறியது? ஏன் பேசும் பாங்கு குறைந்தது? ஏன் பதில் தாமதமாயிற்று? ஏன் விளக்கம் சொல்லாமல் விலகிப் போனார்கள்? அந்த மாற்றம் அவர்களின் முடிவு இல்லை, அது தெய்வத்தின் முன்பதிவு. நீ உடனே புரியல, ஏனென்றால் உன் மனசு உண்மையாக இருக்கிறது. உண்மையான மனிதர்கள் பிரிவை உடனே புரிய மாட்டாங்க. அவர்கள் ஏன் என்று கேட்பாங்க. அவர்கள் நினைவுகளை பிடித்து பிடித்து காத்திருப்பாங்க. ஆனா அம்மன் சொல்றாள், நீ பிடிச்சு கொண்டிருந்தது உன்னுக்கானதா? இல்ல என் தங்கமே, அது உன் வாழ்வின் கதையில் ஒரு பாடம் மட்டும். நீங்க ஒரு நாள் அம்மன் உனக்காக ஒரு பெரிய சுத்திகரிப்பு செய்தாள். அது என்னவென்றால் உன் வாழ்விலிருந்து உனக்கு தீங்கானவர்களை படிப்படியாக அகற்றியது. அந்த இருளை நீ பார்க்கல, ஆனா அது உன்னை மெல்ல சுருட்டி கொண்டிருந்தது. அவை பொறாமை,
வஞ்சகம், கண் தீங்கு, சோல் நஞ்சு, மனக்குற்றம், நிழல் துரோகம். இவை வெளியில் தெரியாது. ஆனா அவை நம்மை உள்ளே நசுக்கும். அவ்வளவு நசுக்கும் விஷயங்களில் இருந்து உன்னை விடுவிக்கத்தான் இந்த பிரிவு நடந்தது. என் தங்கமே, நீ எத்தனை முறை அந்த பழைய மெசேஜுகளை திறந்து பார்த்திருக்காய்? எத்தனை முறை ஏன் இப்படிச் செய்தார்கள் என்று உள்ளத்துக்குள் கத்தி அழுகையை கடந்து இருப்பாய்? எத்தனை இரவுகளை தூக்கமில்லாமல் பார்த்த நினைவுகளை எண்ணிக்கொண்டு அழுதிருக்காய்? ஆனா இன்று நான் உனக்கு ஒரு உண்மை சொல்றேனே பாப்பா. அவர்கள் போனது தண்டனை அல்ல, அது உனது அடுத்த மகிழ்ச்சிக்கான துவக்கச் சடங்கு. ஆம், நீ இப்போது உள்ள வலியை தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா நாளைய நாள் நீ இந்த வலிக்கே நன்றி சொல்லப் போகிறாய். ஏனெனில் அவர்கள் இல்லாம இருக்கிற வாழ்க்கைதான் உனக்கு அமைதி கொண்டு வரப்போகுது.